ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கடனுமே பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு ஸ்டாண்டல் அண்ட் ஸ்ட்ராங்கில் பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன லெவல் கிடச்சிருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். அதே மாதிரி ப்ரீமியத்தில் என்ன லெவல் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதையும் நம்ம அதில் தெளிவாக பார்த்துருவோம். ஸோ இதில் நம்ம எப்போவுமே என்ன செய்வோம் அப்படின்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக், க்ளோசிங்கோட ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ப்ரீமியத்தில் எதில் டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்கோ அது நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக எடுப்போம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 23,400 அப்படின்றதுல தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது இருக்குது. சரியா? ஸோ இந்த 23,400 தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் அப்படின்றது கம்மியாக இருக்குது. கால் ஆப்ஷனோடது 146, புட் ஆப்ஷனோடது 130 இருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம அதை ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு பார்க்கும் பொழுது ஸ்டாடல் அண்ட் ஸ்ட்ராங்கல் லெவலாக நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா 23,416, R1 23,546, R2 23,601 அப்படின்றது வந்திருக்கு. S1 பார்த்தோம் அப்படின்னா 23,270, S2 23,212 அப்படின்ற லெவல் கிடச்சிருக்கு. இதில் ஸ்ட்ராடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா R1 அண்ட் S1 நம்மளுக்கு ஸ்ட்ராடலாகவும், R2 அண்டு S2 நம்மளுக்கு ஸ்ட்ராங்கல் லெவலாகவும் இருக்கும். ஓகேங்களா? சரி, அதே போல் ஆப்ஷன் ப்ரீமியத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிட் லெவலாக நம்மளுக்கு 137 அப்படின்ற லெவல் கிடச்சிருக்குது. R1 193, R2 242, R3 290 அப்படின்ற லெவலும் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி S1 94, S2 70, S3 47 அப்படின்ற லெவலும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதில் நம்மளுக்கு கேப் அப் அண்ட் கேப் டவுன் மார்க்கெட் ஆச்சு அப்படின்னா S1க்கு கீழேயோ இல்லைனா R1க்கு மேலேயோ நம்மளுக்கு ஓப்பன் ஆனால் லெவல்ஸ் அப்படின்றது மாறும். அது நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நம்ம அப்டேட் பண்ணிவிடுவோம். சரிங்களா? அது நம்மளுக்கு 920 பேஸ் பண்ணி ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கல் லெவலில் பேஸ் பண்ணி நம்ம எடுப்போம். அது எப்படி எடுக்கணும் அப்படின்ற வீடியோவும் நம்ம தெளிவாக நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது. பார்க்கல அப்படின்னா பாருங்கள். சரிங்களா? நம்மளுக்கு இண்டெக்ஸில் மட்டும்தான் லெவல்ஸ் மாறும். ஆப்ஷன் ப்ரீமியத்தை பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் இதே லெவல்ஸ் தான் இருக்க போது, நம்மளுக்கு மாறாது. சரிங்களா? நம்மளுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் பேஸ் பண்ணி ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன இருக்கோ அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில் நம்ம இந்த லெவல்ஸை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியான மாதிரி சந்திக்கலாம். பாய்.